மாலை 6 மணி. ஐயோ வலிக்குது. ஏய் மைக்கி, என்னாச்சு உனக்கு? அந்த எரும மாடு குத்துல இருந்து கை தூக்கவே முடியலடா. சரி கவலைப்படாத, நான் உனக்கு அமுக்கி விடுறேன். என்னடா அமுக்குற? சாரி மைக்கி, கையை நினைச்சு மாட்டி அமுக்கிட்டேன். பேருக்கேத்த வேலை பாக்குறடா நீ. உன்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல. இரவு 8 மணி. ரத்த கொதிப்பேன் மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பேன் வச்சுக்கல. ஹவுஸ்மேட், இந்த வாரம் இந்த வீட்டுக்கு கேப்டன் யாருன்னா சுன்னு. தேங்க்யூ பிகர் பாஸ், தேங்க்யூ. இப்போல இருந்து உங்க கேப்டன் பதவி எடுத்து ஹவுஸ்மேட் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுங்க. ஓகே பிகர் பாஸ், கங்க்ராச்சுலேஷன் கேப்டன். குழந்தை, நீ என்ன பண்ற? பாத்ரூம் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிற. கேப்டன், இந்த வேலை எல்லாம் எப்படி நீங்க உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க, அதை நீங்க கிளீன் பண்ணுங்க. எனக்கு வேற ஏதாச்சும் வேலை கொடுங்க. கேப்டன் எடுத்து பேசுறியா? நீ ஒரு நாள் 2 வாட்டி பாத்ரூம் கிளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் சமையல் செய்யறது மயக்கியோட வேலை. கை சரியாயிடுச்சு. தேங்க்யூ சொல்லு. உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இருங்க, நான் இப்பவே போயிட்டு உங்க எல்லாருக்குமே நான் சீஸ் மேகி செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய், சீஸ் மேகிலாம் இல்ல, நீ பிரியாணி செய்யற. எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது. உனக்கு வேணும்னா நான் பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி மேகி செஞ்சு தரேன். ஏய், நீ பிரியாணி தான் செய்யணும். செஞ்சு தரேன். சாப்பிட்டு வாந்தி மேகில சாவுங்க. பப்பி, நீ மைக்கி கூட போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு போ. சரி. சாரி மட்ட, நீ காஜி சேர்ந்து வீட்டு கிளீன் பண்ணுங்க. டேய், நான் தொடர்பு கட்டேனோடா. சரி வா போலாம். இரவு 9 மணி. பப்பி, இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாரு. என்னது இது? புளிப்பா சாணி மாதிரி இருக்கு. அப்பனா நீ சாணியை டேஸ்ட் பண்ணிருக்க? இல்ல, அந்த ஸ்மெல் வந்துச்சு, அதான் கேட்டேன். பப்பி, சாப்பிடுற பொருள் அப்படி பேசக்கூடாது. இதுதான் நான் பிரியாணிக்கு போட மசாலா. ஐயோ பிகர் பாஸ், உள்ள எவனோ பெயிண்ட் தண்ணி ஊத்தாம போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா பிகர் பாஸ், பெயிண்ட் அவனுக்கு பேதி போல இருக்கு. ஃபுல்லா தெறிக்க விட்டான். என்னால இதை கிளீன்லாம் பண்ண முடியாது. எவன் போயிட்டானோ அவனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்னடா இது இப்படி நாடுது? உங்கள ஒருத்தவன் பாத்ரூம்ல ஆயி போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டீங்க. தயவு செய்து அது யாருன்னு ஒத்துக்கிட்டு சீக்கிரமா போய் கழுவி விட்டுவாங்கடா. டேய், பொய் சொல்லாம சொல்லு. நீ தானே போன? நான் இல்லடா, எனக்கு ஒரு வாரமா ஆய் வரல. எனக்கு என்னமோ சொன்ன மாதிரி தான் டவுட்டா இருக்கு. அவன் தான் எந்த வேலையும் பார்க்காம இந்த வேலையை பார்த்துருப்பான். நீங்க யாரும் முன் வராததுனால ஆய் போனது யாருன்னு நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். இதோ உங்களுக்கான ஒரு குறும் படம். ஐயோ பிகர் பாஸ், அது நான் இல்ல. அப்புறம் எதுக்குடா வந்து சோடா கேட்ட? பிகர் பாஸ், வயிறு சரியில்லை, சோடா அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா? இந்த நாய் தானா? இந்த கழுவுனானா இல்லையான்னு கூட தெரியலையே. பிகர் பாஸ், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மைக்கி தான். அவளே அந்த மசாலா நக்கி பண்ண சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் வயிறே சரியில்லாம போச்சு. பப்பி, இப்பவே நீ போய் பாத்ரூம் கழுவு. நல்லா பெனாயில் ஊத்தி கழுவுடா. டேய், தெரிஞ்சிருந்தா இதை சொல்லுங்க. காலை 10 மணி. டேய் காஜி, நான் எங்க வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன். ஏன்டா, என்னாச்சு? நானே இங்க ஜாலியா இருக்கலாம்னு வந்தா அந்த பிகர் பாஸ் சும்மா இதை பண்ணு அதை பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான்டா. ஹவுஸ்மேட், சொல்லுங்க பிகர் பாஸ். இப்பதான் உங்களை பத்தி நாங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, நம்ம பிகர் பாஸ் வீட்டுக்கு புதுசா ஒரு கண்டெஸ்டன்ட் வராங்க. அவங்கள சந்தோஷமா வெல்கம் பண்ணுங்க. Hi guys, I am Sunny. ஐயோ சனி, நீங்களா? என்னால நம்பவே முடியல. Oh my god, டேய் யாரா இது? நீ தெரிஞ்சவங்களா? யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதா? அப்புறம் எதுக்கு இப்படி குதிச்சிட்டு இருக்க?
இப்பெல்லாம் விழிச்சாதான் நம்மளை கேமரால ஃபோக்கஸ் பண்ணி டிவில போடுவாங்க. சனி நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. 10 மணி. ஏய் மைக்கி, இப்போ உனக்கு கைவலி எப்படி இருக்கு? இன்னும் இருக்குடி. அது போறான் போய். இவன் கிட்ட மட்டும் நீ கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ. ஆமாடி, நானும் பார்த்தேன். அவன் எவ்வளவு ஃபோர்ஸா உன்னை அடிச்சான்ல. இதுக்கு வர ஆத்திரத்துக்கு அவனா எனக்கு கோவம் வந்தா நான் ஆம்பளை இவனை பிடிச்சி இழுக்க கூட முடியல. எப்படி இருக்கான் தனி மாடு. என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடி. சரி வா உள்ள போலாம். நள்ளிரவு 1 மணி. இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் இருக்குடா. நாய் கண்ணுக்கு பேய்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. உன் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சான்னு பாரு. என் கணக்கு எதுவுமே தெரியலையடா. ஏய் சத்தியமே என் கண்ணால பார்த்தேன்டா. சரி வா, எங்க பார்த்தேன்னு காட்டு. இங்கதான்டா பார்த்தேன். இங்க எதுவுமே இல்லையடா. மூஞ்சில என்னடி இது? இது ஃபேஸ் பேக். நான் தூங்கமா போட்டு தூங்கனா ஃபேஸ் கோவா இருக்கும். சனி பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கப்ப. வாடா போ. ஏய் அந்த சைடு மைக்கி ஃபேஸ் பேக் போட்டுருக்கான். ஐயோ அப்படியே போடா. காலை 11 மணி. டேய் டேய், பிகர் பாஸ் நம்மளுக்கு ஏதோ சாப்பிட கொடுத்து அனுப்பியிருக்காருடா. கண்டிப்பா பிரியாணி தான் இருக்கு நினைக்கிறேன். பிரியாணியா? எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்டா. சரி சீக்கிரம் ஓபன் பண்ணு. யோ பிகர் பாஸ், சாப்பிட ஏதாச்சும் கொடுத்து விடுவேன்னு பார்த்தா இப்படி பேப்பரை கொடுத்து விட்டுருக்க. நான் என்ன மாடா இது துண்டுறதுக்கு? அது வெறும் பேப்பர் இல்ல, உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸ். வீட்ல இருந்து லெட்டர்ஸா? ஃபர்ஸ்ட் இன்னொரு லெட்டர் படிக்கிறேன். டேய் அந்த லெட்டரை கூடுறா. அப்படி என்ன எழுதிருக்காங்கன்னு பாக்குறேன். ஹலோ சுன்னு, நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அப்பவே இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இருந்த கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. உங்க அப்பா வேலைக்காரைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. உங்க அம்மா இருந்த வீடை விட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த ஷோவை முடிச்சுட்டு தயவு செய்து வீட்டுக்கு வந்துடாத. நீயும் எங்கேயாச்சும் ஓடி போயிடு. இப்படிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. என்னடா குடும்பம் இது? கியூட்டி பிரியா யாரு எனக்கு லெட்டர் போட்டிருக்காளா? தேங்க்யூ பேபி. இந்த ஒரு லெட்டர் போதும். டெய்லி இதை பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னடா என்னாச்சு? இவன் மத்த பொண்ணு கூட பேசுறதா வாலி இவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காடா.
வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு தானே வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? அடுத்த வாரம் உங்கள ஒருத்தர் யார் இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 50 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போலாம். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த பணம் கிடைச்சதுன்னா என் ஒரு முன்னாடி வந்துருவாடா. நான் சாமி போயிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.